ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வெப்டெக் சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட்டர், ஒரு சிம்பிளான பேசிக்கான ஓடிபி ஜென்ரேட்டர் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பரை ஒரு இன்புட் பாக்ஸில் கொடுத்து, ஸோ அந்த ஓடிபி வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓடிபி வெரிஃபைடுன்னு வரணும், இல்லை அப்படின்னா இன்வேலிட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதுதான் இந்த சீரிஸோட கான்செப்ட். ஸோ நான் வந்து இதுக்கு வெப்டெக் சீரிஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் வெப்டெக் பார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அதில் நான் வந்து ஓடிபி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறேன், கோட் ஸ்பேஸ் டாட்டு. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஓடிபி ஜென், ஸோ அந்த ஃபோல்டர் வந்து இங்கே விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ ஹெச்டிஎம்எல்க்கு ஒரு ஃபைல், தென் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ ஸ்டைலுக்கு ஒரு ஃபைலு, தென் வந்து ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளமேட்ரி தென் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கான அந்த ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் டைட்டில். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹெச்1 கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஹெச்1, ஸோ ஓடிபி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோ லைவ் கொடுக்குறேன். ஸோ கோ லைவ் எப்படி வந்துச்சுன்னு ப்ரீவியஸ் பார்ட்டில் பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு ஓடிபி ஜென்ரேட்டர் அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு நான் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு வெப்சைட் தான். நம்ம அதில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இன்னெரிட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் வந்து தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்டர்நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக பூட்ஸ்ட்ராப்போட வெப்பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ ஓகே, ஸோ இந்த வெப்பேஜில் வந்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் வயா சிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் அப்படின்னு சொல்கிற இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு விஎஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ட் ப்ளஸ் ஜெட்டு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் ஹெட் செக்ஷனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நான் இதை மட்டும்தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் போயிட்டு நம்மளோட கோட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், டேக்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம அந்த ஓடிபி வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹெச்1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்2 டேக்குள்ளே இதை நான் எம்டியாக விட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு ஐடி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஐடி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஓடிபி நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன் இந்த ஹெச்2 டேக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பட்டன் இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன். 3 பட்டன் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பட்டன் எதுக்காகனா ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு கீழே ஒரு இன்புட் பாக்ஸை நம்ம ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கு, தென் அடுத்த பட்டன் வந்து அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணுறதுக்கு, தென் நெக்ஸ்ட் பட்டன் வந்து இந்த பேஜாவே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக வந்து நம்ம மொத்தம் 3 பட்டன் ஒரு இன்புட் வாங்க போகிறேன். ஸோ நான் அதை எங்கேருந்து வாங்குறேன் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ல இருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் லைக் இந்த டாக்ஸில் போயிட்டு, ஸோ இந்த டாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து கூப்பிட்டு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சில இன்புட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்ஸை வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அவுட்புட்டில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த இன்புட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணனால நம்ம டேரெக்டாக பூட்ஸ்ட்ராப் வழியாக நம்ம பேஜில் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் நான் வந்து என்ன சொன்னேன், பட்டன் எடுக்கணும் அது சொன்னேன். ஸோ பட்டன் வந்து காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பட்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலரு
பட்டன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி எடுத்துக்கிறேன். நான் இதில் போயிட்டு எனக்கு தேவையான கலரை அப்புறம் லேட்டராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இன்புட் பாக்ஸுக்கு மேலே ஒரு பட்டன் சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு பட்டன், தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே 2 பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே நான் ஜஸ்ட் இந்த 3 பட்டனை பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு நடுவில் வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பட்டன் இங்கே கீழே 2 பட்டன், இங்கே ஒரு பட்டன் வந்திருக்கு. அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக அவ்வளோதான் பூட்ஸ்ட்ராப் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் தேவைப்பட்டது எல்லாமே நம்ம இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ என்ன ரிமூவ் பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. பிளேஸ் ஹோல்டரில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, என்டர் ஓடிபி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்டாக தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஐடி வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால் நான் அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஓடிபி இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து பட்டன்ஸ். ஸோ பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் எதுக்காக சொன்னேன்னா ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இன்புட் பாக்ஸுக்கு அடுத்து இருக்கிற பட்டன் சப்மிட் பண்ணோம். ஸோ சப்மிட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும். அதுக்காக நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து மாறிடுச்சு. தென் ஜென்ரேட் ஓடிபி, சப்மிட் ஓடிபி, ரெஃப்ரெஷ். ஸோ 3 வந்துருச்சு. நம்ம இது கீழே இருக்கிறதுக்கு 2 கலரை வந்து மாற்றிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் பிடிஎன் ஹைஃபன் பிரைமரி அப்படின்னா ப்ளூ கலரில் வரும். ஸோ இந்த பிரைமரியை தூக்கிட்டு நான் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலரில் அந்த பட்டன் மாறிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பூட்ஸ்ட்ராப்போட ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையில்லாமல் உட்காந்து டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் நான் இதுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ டேஞ்சர்னால் நம்மளுக்கு ரெட் கலரில் வந்து மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ தென் வந்து நம்ம பட்டன், ஸோ இதுக்குமே நம்ம வந்து சில விஷயம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஐடி கொடுத்து மூவ் பண்ணாமல் நம்ம இந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஆன் கிளிக் ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில், இது வந்து சப்மிட்னால நான் வந்து ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆன் கிளிக், ஸோ ஹேண்டில் ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு கொடுத்துக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். தென் வந்து இந்த பட்டனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் கிளிக், தென் ஹேண்டில் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஹெச்டிஎம்எலோட செட்டப்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங் பார்ட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே கைஸ், ஸ்டைலிங் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது ஹெட் செக்ஷனுக்குள்ளே. ஸோ லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ரெல் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரஃப் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா style.css நம்ம ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லிங்க் பண்ணுறது கட்டாயம். ஸோ நான் யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மார்ஜின், தென் பேடிங் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணுறீங்க ஒரு ஸ்டார்டிங்கில் அப்படின்னா நீங்கள் இந்த யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாடி செக்ஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வித்து வந்து 100%, ஹைட் வந்து 100 VH, தென் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் சென்டரில் வந்து உட்காரும். ஸோ இதோட வித்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரில. ஸோ அதை நம்ம அலைன் பண்ணிகிட்டே பார்க்கலாம். தென் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், நம்ம இதில் வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். ஸோ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒரு பேக்ரவுண்டில் டபுள் கலர் எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான். ஸோ நான் அதில் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுறேன். டு ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு வந்து எப்படி கலர் வரப்போகுது அப்படின்னா ரெட்டு கமா ப்ளூ, இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கலர் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட்டு ப்ளூ அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு வந்து அந்த கலர் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டு அப்படின்னு மாற்றினீங்கன்னா ஸோ இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்து வரும். ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒன்று கற்றுருப்பீங்க. இது லீனியர் கிரேடியன்ட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, இந்த டூ ரைட்டு லெஃப்ட்டுக்கு பதிலாக வேற என்னென்னலாம் கொடுக்கலாம், டிகிரிலாம் கொடுக்கலாமா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து டாட் கண்டெய்னர் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விட்த்து வந்து ஒரு 25%, தென் ஹைட் வந்து மினிமம் ஹைட் வந்து கொடுத்துக்கலாம். மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மினிமமாக 300 பிக்சல்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது காம்பனண்ட் ஆட் ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றது தான் இந்த மினிமம் ஹைட்டோட ஒரு இது. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து சென்டரில் உள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ்லாம் சென்டரில் உட்கார வைக்கணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், தென் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ கேப் வந்து விட்டுக்கலாம். ரோ கேப் வந்து ஒரு 20 பிக்சல் வந்து விட்டுக்கிறேன். தென் வந்து மொத்த பேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 20 பிக்சல் வந்து விட்டுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் மாறி இருக்கு. இதில் என்ன ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் வந்து கொடுத்துடலாம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பக்காவாக வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன ஸ்டைலிங் பண்ணிடலாம். அது பூட் ஸ்ட்ராப் காம்பனண்ட் தான். அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ அதே இண்டெக்ஸில் போயிட்டு, ஏன்னா நம்ம இங்கே தானே அந்த பட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், HTML ஸோ நம்ம பட்டன் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம விட்த் வந்து 100% ஆக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த BTN பிரைமரின்னு இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு W-100 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு 100%க்கு வந்து அந்த பட்டன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னரோட 100% வந்து அந்த பட்டன் வந்து எடுத்துக்கும். இந்த மிச்ச ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம பேடிங் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதோட ஸ்பேசஸ் தான் இது இன்சைடு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பட்டன்ஸு கொடுத்துடலாம். தென் வந்து இந்த பட்டன் ஓகே கொடுத்தாச்சு நம்ம. ஸோ எல்லா பட்டனுமே இப்போ வந்து அழகாக வந்து 100%க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சிம்பிளாக நான் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பேக்கெண்டில் தெரியுமான்னு தெரியல. மேபி நான் இதை ஹைட் பண்ணிட்டு காமிக்கிறேன், தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சிம்பிள் ஷேடோ மாதிரி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் பாக்ஸ் ஷேடோ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான். என்னென்னா, நம்ம இந்த ஓடிபி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம இந்த பின்னாடி லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி பண்ணணும். அதை வந்து இதில் அந்த கலரை இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஓடிபி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் இதே வந்து நான் H2க்கும் வந்து பண்ணிக்கிறேன். நான் H2 வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த H2 என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. அந்த நம்பர் வந்து எங்கே போய் வரப்போகுது அப்படின்னா H2ல தான் வந்து உட்காரப்போகுது. ஸோ ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த H2. ஸோ நம்ம வந்து CSS பார்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்கிரிப்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ லெட்டு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து லெட்டு ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் என்ன, ஜென்ரேட் பட்டன். ஸோ அந்த ஜென்ரேட் நம்ம ஆன் கிளிக் எழுதணும்ல, ஸோ இங்கே எழுதியிருப்போம். ஸோ இதை நம்ம அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டில் வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட்டு சாரி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓடிபி இஸ் ஈக்குவல் டு ஸோ மேத் டாட் ரேண்டம். ஸோ நம்மளுக்கு வந்து 4, அதாவது ஓடிபி எப்படி ஜென்ரேட் ஆக போகுதுன்னா 4 நம்பராக ஜென்ரேட் ஆக போகுது, 4 நம்பர்ஸ். ஸோ நான் வந்து இந்த மேத் டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ 4 டிஜிட் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் ஒரு கமாண்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டிஜிட் நம்பரை ஒரு மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன்.
ஸோ இல்லை நீங்கள் நார்மலாக டேரெக்டாகவும் போடலாம். நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அந்த ஓடிபியை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓடிபி வந்து ஏன்னா நம்மளுக்கு ரேண்டமாக நம்பர் வந்து பாயிண்ட் டெசிமலில் வந்துடும். ஸோ நம்ம அதை ரவுண்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் math.floor அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரன் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ நம்ம அந்த H2 சொன்னோம்ல, அந்த நம்பர் போய் எங்கே போய் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத. ஸோ அந்த இதை மட்டும் நான் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த H2ல தான் வந்து உட்காரப்போது. ஓடிபி நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து வாங்கியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் HTML என்ன ஆக போகுது அப்படின்னா ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இதில் தான் வந்து அந்த ரெஸ் வந்து உட்கார போகுது. ஸோ இந்த ரெஸ்ஸு ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை போய் H2வில் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஸ்டைலை வந்து ஸ்கிரிப்டை வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்டு சோர்ஸு script.js இதை வந்து நம்ம பாடி டேக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 4 நம்பர் தென்படுதா உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ நான் வந்து math.floor ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஜஸ்ட் அந்த ஜென்ரேட் பண்ண நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் ஓடிபின்னு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு டெசிமலில் வரும். ஸோ கரெக்டுங்களா? ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் math.floor வந்து யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பட்டன் இருக்குது, சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு அலர்ட் வரணும். அதாவது ஓடிபி வேலிட் ஆர் இன்வேலிட் அப்படின்னு வரணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த பேஜே வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஸோ அந்த பட்டனுக்கு நம்ம என்ன ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதணும். ஸோ ஆன் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா லெட்டு ஓடிபி இன்புட். ஸோ இது என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வேல்யூ வந்து வாங்க போகிறேன் யூசர்கிட்ட இருந்து இந்த இன்புட் ஃபீல்டில். ஸோ இந்த இன்புட் ஃபீல்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன் ஓடிபி இன்புட்டு. ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து வாங்க போகிறேன். அதாவது யூசர்கிட்டருந்து நான் ஒரு வேல்யூ வாங்கி அதை ஓடிபி இன்புட் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதில் வந்து ஓடிபி அந்த ஐடியை வந்து கொடுத்துக்கலாம் இன்புட்டுன்னு. ஸோ டாட் வேல்யூ. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. இன்புட் பாக்ஸ் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, ஒரு யூசர்லேருந்து ஒரு வேல்யூ வாங்க போகிறீங்க அப்படின்னா டாட் வேல்யூ அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு இஃப் என்ன நடக்க போகுது அப்படின்னா நான் பார்ஸ் பண்ணிக்கிறேன். பார்ஸ் இன்ட்டு, அதாவது நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து, அதாவது நம்ம யூஸராக வந்து ஒரு கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா நான் வந்து அதோட டைப்பே டெக்ஸ்ட் அப்படின்னு தான் போட்டேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பார்ஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ட்டாக வந்து மாற்றிக்கிறேன் கொடுக்க போகிற நம்பரை. ஓகேவா? ஸோ நான் வந்து ஓடிபி இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஐ மீன் அதாவது ஓடிபியில் ஜென்ரேட் ஆன நம்பரும் நம்ம இன்புட்டாக கொடுத்த நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அலர்ட்டில் வந்து ஜஸ்ட்டு எனக்கு வந்து ஓடிபி வெரிஃபைடு ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வரணும். தென் வந்து எல்ஸு தப்பாக இருந்தது அப்படின்னா அலர்ட் இன்வேலிட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து அலர்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணேன். எனக்கு 4881 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் இதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுறேன். 4881 அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் வந்து இன்வேலிட் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்வேலிடாக நானாக ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்மிட் ஓடிபி கொடுத்தா ஸோ இன்வேலிட் ஓடிபி அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், ஒன்றும் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் ரெஃப்ரெஷ். ஸோ இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெஃப்ரெஷில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ லொக்கேஷன் டாட் ரீலோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த பேஜே வந்து ரீலோட் ஆகும். ஸோ இந்த சைடு இந்த ஏரோ மார்க்கை பார்த்தா தெரியும். ஸோ ஜென்ரேட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ், அவ்வளோதான். பேஜே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த வெப்டெக் சீரீஸில் புதுசாக ஏதாவது கற்றுருந்தீங்க அப்படின்னா
ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து இதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் ஓடிபி. ஸோ 4602 சப்மிட் ஓடிபி. ஓகே, ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சிம்பிளாக, இது வந்து ரொம்ப லாஜிக்கலான ஓடிபி ஜென்ரேட்டர் கிடையாது, ஒரு சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு புது புது விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சீரீஸில் நான் பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் வந்து இந்த math.random அண்ட் ஃப்ளோர் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் location.reload எதுக்கு யூஸ் ஆகுது, தென் பார்ஸ் இன்ட் எதுக்காக பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். தென் வந்து சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் லீனியர் கிரேடியன்ட் கற்றுருப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி வந்து லீனியர் கிரேடியண்ட்டாக மாற்றுறது அப்படின்றதும் கற்றுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட் சைனிங் ஆஃப், டாடா, பை கைஸ்.